கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத பல அரிய தகவல்களை நமக்கு வழங்க வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவேற்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். இந்த வாரமும் தொடர்ந்து பேசுவோம் தொழில் முனைவோர் பற்றி. தொழில் முனைவோர்னால் அது சின்ன தொழிலாக இருக்கட்டும், பெரிய தொழிலாக இருக்கட்டும், ஆரம்ப கட்டமாக இருக்கட்டும், அடுத்த கட்டமாக இருக்கட்டும், அவர்களுக்கு தேவையான உளவியல் மற்றும் வியாபார சிந்தனைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இதிலேயே இயங்கி வரும் 25 ஆண்டு காலமாக இந்த ஒரு வியாபார ஆலோசனை மற்றும் இது மனித வள ஆலோசனை இதில் இருப்பதால் நான் பார்த்த சில விஷயங்களை உங்கள் கூட இப்போ நான் ஷேர் பண்ணி பரிமாறிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசணும். ஆரம்பத்துலேருந்து எந்த மாதிரி நிதி, எந்த மாதிரி கூட்டாளிகள் வைப்பது, எப்படி ஒரு பிளான் பண்ணுறது, இதை பற்றிலாம் கடந்த வாரங்களாக பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நான் சொல்வது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு வளர்ந்த நிறுவனங்கள் ஒரு தலைமுறை அதை வளர்த்திடும், அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு உள்ள சிக்கல்களும் எல்லாம் தெரிஞ்சும் ரொம்ப பெரிய அளவில் போக முடியாமல் அந்த தடுமாறிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறை வந்து உட்காந்துரும், இந்த பையன் வந்து உட்காந்துருவாங்க. அப்போ எவ்வளவு சீக்கிரம் ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு அதிகாரம் மெல்ல மெல்ல இறங்கி வருது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா வியாபாரங்கிறது சிந்தனை தான் முக்கியம். அதில் வியாபாரம் செய்வோரின் சிந்தனை தான் வியாபாரம், இல்லைங்களா? பல இடங்களில் பார்த்துருப்பீங்க. நான்லாம் அடிக்கடி போகிறப்ப நான் பார்க்குறேன், ஆலோசனைக்காக போகிறப்ப வியாபார மையங்களில் எல்லாருக்குமே எல்லாமே தெரியுங்க. அதான் உண்மை. நம்ம போய் புதுசாக இல்லாததெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியும். ஆனாலும் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே போய் பார்த்தோம்னா என்னென்னா, அந்த காலத்திற்கு அப்போ சரி என்று பட்ட விஷயங்களை அப்போது சரியாக இருந்த விஷயங்களை செஞ்சிட்ருப்பாங்க. கால சுழற்சியில் பல இதை அவங்க அப்படியே வச்சுட்டு மாற்றங்களை செய்யாமல் விட்டுருப்பாங்க. அதுதான் இங்கே இப்போ வரக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுலேருந்து விட்டு விலகி அடுத்து இப்போ இருக்கிற சூழலுக்கு எப்படி போகலான்னு பார்க்குறாங்க. இதுதான் வந்து அடிப்படையான விஷயம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசிகள்னு வச்சுருப்பாங்க. பல இடங்கள் நிறுவனங்களில் வந்து, அதாவது இப்போ தந்தையார் இருக்கா அப்படின்னா தந்தையாருக்கு ரொம்ப க்ளோஸாக நெருக்கமானவர், அப்புறம் இந்த பணியாளர்கள்னு வச்சுருப்பாங்க. அவங்க என்னென்னு கேட்டால் திறமையை விட விசுவாசம் முக்கியம். யாருக்கு விசுவாசம் கேட்டால் முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கணும். அதே நேரத்தில் பெரிய அளவு திறமையாக எதுவும் வந்து செய்ய முடியாது. நியாயமானவர், நல்லவருங்கிற ஒரு காரணத்துக்காக பல பேரை வச்சுருப்பாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா இருக்க முடியாதுங்கனால யாரை பற்றியாவது, அதாவது நடக்கிற இதெல்லாம் குறைகளை சுட்டி காட்டுவது அப்படிங்கிற பேரில் கிட்டத்தட்ட உளவாளிகள் மாதிரி ஆகிடுவாங்க. அப்போ என்னன்னா, இவங்களை மீறி வந்து புதுசாக வரவங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, உள்ளே போகிறப்ப தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா அங்கே யாராவது ஒருத்தர் அங்கேயும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. உளவு கலாச்சாரம் எங்கேயோ தெரியல நம்மள. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வர கல்வி கூடங்கள்லேயே சொல்கிறாங்க, உளவாளிகள் நிறையா இருக்காங்க சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு உளவு பயம் இருக்கிற சூழ்நிலை வியாபாரம் பெருகாது. திரும்ப திரும்ப கண்ட்ரோல் தான் வரும். ஆனால் இன்றைக்கு என்னென்னா, தகவல் பரிமாற்றம் சகஜமாக இருக்கணும், தொழில் செய்கிற இடத்துல பணியாளர்களுக்கு எல்லாம் தெரியணும், அவர்களை அணைச்சி கொண்டு போகணுங்கிற சிந்தனை வரும்பொழுது அதிகாரம் வந்து மெல்ல மெல்ல பரவ வேண்டும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். தவிர ஆரம்பத்துலேருந்து தொழில் பண்ணவங்களுக்கு எல்லாம் தனக்கு தெரியும், தான் அளவுக்கு மற்றவங்க யாரும் சரியாக செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் இருக்குது. நான் இதெல்லாம் 30 வருஷமாக பார்த்தேன். நீ என்ன 2 வருஷம் நீ என்ன பண்ண போகிற, நீ படிச்சுட்டு அப்படின்னு அவசியமே கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட விஷயங்களை நம்ம தோல்லேருந்து நம்ம பையன் ஆரம்பிக்கிறான். அவன் கால்லேருந்து ஆரம்பிக்கல, தோல்லேருந்து ஆரம்பிக்கிறான். அதற்கான வாய்ப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். பல இடங்களில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன கேட்டால், தொழில் அந்த குடும்ப சொத்தாக இருக்கும் பொழுது ஒரு இதுலேருந்து அடுத்ததுக்கு போகும்பொழுது உள்ள சிக்கல்கள் இதுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் பையனுக்கு தனியாக வேறு தொழில் வச்சு கொடுத்துருவாங்க. அப்பா வந்து ஒரு கடந்த கால தொழில் பார்த்துட்டு இருப்பார். இந்த பையன் வந்து இப்போ இருக்கக்கூடிய நவநாகரிக தொழில் வேறு ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவோம், அவர் கூட உட்காந்து பண்ண முடியாதுங்கன்னு. சில பேர் எல்லாத்தையுமே கேட்டு தான் செய்யணும் அப்படிவாங்க. அப்போ என்ன ஆகிடுது, அவங்க ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப் வந்து முக்கியமாக போயிடுது. இப்படி இருக்கும்பொழுது ஸ்கேல் பண்ண முடியாது. அவங்க ஏதோ ஒரு விதத்தில், அது எப்படின்னு கேட்டால் சைக்கிள் ஓட்ட சொல்லித்தர மாதிரி தான். பையன் சைக்கிள் ஓட்டுறான் அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி ஓடி வரணும், முதல்ல கொஞ்சம் பின்னாடி பிடிச்சிக்கணும், அப்புறம் ஓட்ட தடுமாறுறப்ப கை எடுத்துடணும். ஒரு தடவை விழுந்து தடுமாறி அப்புறம் ஓட்ட ஆரம்பிச்சிடுவான். அவன் விழவே கூடாதுன்னு நீங்கள் பின்னாடியே பிடிச்சிட்டு தான் கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி பல தொழிலில்
பல முதலாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, தவறு இழைக்கக்கூடாதுங்கிற காரணத்தினால பின்னாடி வந்து கெட்டியாக பிடிச்சிட்ருக்காங்க ஓட விடாமல். ஸோ ஒரு சின்ன முடிவுனா கூட அது எங்கே போனால் கடைசி வரைக்கும் மேலே. அப்புறம் நான் ரொம்ப பிஸிங்க, எதுக்குமே டைம் இல்லைங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ₹5 சமாச்சாரம் ₹1 சமாச்சாரம் கூட அவர்கிட்ட போவோம், எல்லாத்தையும் அவர் தான் கையெழுத்து போடுவார். அப்ரூவல் அவருடைய எல்லா அதெல்லாம் தான் கேட்பேன் நான், திரும்ப திரும்ப கேட்குற விஷயம். நீங்கள் வந்து ஒரு முதலாளி அப்படின்னா உங்கள் நேரத்தில் எவ்வளவு மணி நேரங்கள், ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்தில் தினசரி வேலைகள் பார்க்குறீங்க, எவ்வளவு நேரம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இந்த தொழிலை அப்படிங்கிறதுக்கான சிந்தனை முயற்சிகள் எவ்வளோ செய்கிறீங்கன்னு பாருங்கள். எங்கெங்கே அதுக்கெல்லாம் நேரங்க இதில் வந்தாலே போகிறதுக்கே சரியாக இருக்குது அப்படின்னீங்கன்னா அடுத்த கட்டத்தை போவதை நீங்களே தடுத்து விடுவீர்கள்னு அர்த்தம். இல்லை அடுத்த கட்டத்துக்கு போகிற சிந்தனையும் உங்களுக்கு முயற்சியும் வேணும்னா இப்போ செய்கிற வேலையை உங்கள் கிட்டே இருக்கவங்க கீழே கொடுத்து அவங்கள நீங்கள் பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுடைய குடும்பமோ இல்லை உங்களுக்கு நேரடியாக இதுவும் ரிப்போர்ட் பண்ணுறவங்களையோ இன்னும் கொஞ்சம் பலப்படுத்துவீங்க. பல பேருக்கு என்ன பயம்னா, கீழே இருக்கவங்க பலமானால் நம்ம பலவீனமாகிடுவோங்கிற பயம். அதனால் தகவல் முதற்கொண்டு, அதிகாரம் முதற்கொண்டு, பொருள் முதற்கொண்டு, முடிவுகள் முதற்கொண்டு எல்லாம் தானே எடுக்கணுமாங்க. இப்படி தானே எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவங்களால கண்டிப்பாக ஸ்கேலிங் பண்ண முடியாது. முழு முடிவுகளும் ஒரு நபர்கிட்ட இருக்கும் பட்சத்தில் அந்த தொழில் வளராது. ஒரு இயக்கமாக அதற்கு சரியான வழிமுறைகளுடன், ப்ராசஸஸ்ன்னு சொல்கிறோம், அப்படி பண்ணால் அதில் யார் உட்கார்ந்தாலும் அவங்க இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போது என்ன காரணம்? இப்போ நீங்களே பார்க்குறீங்க, பெரிய இடத்துல அதாவது ஒரு வங்கி இருக்குது. ஒரு வங்கி ரொம்ப நல்லா சிறப்பாக இயங்குதுன்னா வங்கியினோட செயல்பாடுகள் ஒன்று தான். ஒரு சின்ன நம்ம இதில் அந்த வீட்டில் வச்சுக்கூடிய ஒரு நிதிக்கும் வங்கிக்கும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் செட் ப்ராசஸ் இருக்குது. இதை இப்படி தான் செய்யணுன்னு இருக்குது. அது இல்லாமல் என்ன தொழில்நுட்பம் இருக்குது. அது யார் உட்கார்ந்தாலும் இப்படி தான் பண்ணணும்னு பயிற்சி இருக்குது. செய்கிறாங்களா இல்லையாங்கிறதுக்கு ஆடிட் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ஒரே மாதிரி, அது கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. தொடர்ந்து ஒரே மாதிரியாக சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மை வந்துடுது. நம்ம என்ன செய்வோம்னா, அவர் இருந்தால் வேலை நடக்கும், இவர் இருந்தால் வேலை நடக்காது, இவன் நல்லவன் அவன் கெட்டவன், இவனை நம்பலாம் அவனை நம்பக்கூடாதுன்னு சொல்லி தனிநபர் உளவியலில் உள்ளே போய் மாட்டிக்கிறப்ப தான் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஆளுங்க சரியில்லைங்க, வாட்ச ஆளே சரியில்லைங்க, நம்மக்கிட்ட ஒரு பையன் நிற்க மாட்டேங்கிறான் அப்படின்னு பேச ஆரம்பித்தோன்னா நம்மக்கிட்ட ப்ராசஸஸ் இல்லை. நம்ம வந்து மக்களை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். ப்ராசஸ் இல்லாமல், தொழில்நுட்பம் இல்லாமல், அதிகார குவிப்பு ஒரே இடத்துல இருக்கும் பொழுது அந்த தொழில் வளராது. அந்த தொழில் வளரணும்னா தொழில்நுட்பம் இருக்கா? இப்போ உங்கள் தொழில் நீங்கள் 10 வருஷம் பண்ண மாதிரி இப்பவும் பண்ணுறீங்களா? 10 வருஷம் முன்னாடி பண்ண தொழில் இப்போ பண்ணிங்கன்னா நீங்கள் வளரலன்னு அர்த்தம். ஒரு சின்ன குழந்தை இருக்குது, 3 வயசில் இருந்த மாதிரி 13 வயசில் இருக்க முடியுமா? அப்போ ஏதோ ஒன்று வளர்ச்சி தெரியணும்ல. அப்போ அந்த வளர்ச்சிங்கிறது எதில்? அந்த வளர்ச்சி செயல்முறைகளில் இருக்குதா, சிந்தனையில் இருக்கா, மக்களை நம்ம கொண்டு செல்லுதலில் இருக்கா? இந்த கேள்விகளை நீங்கள் கேட்கணும். உங்கள் தொழிலுக்கு நீங்கள் கேட்கணும். அப்படி ஏன்னா இது யாரும் கேட்க முடியாது. தொழில் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் முதலாளிகள் தனக்கு தானே கேட்டுக்கணும். நாம் ஏன் வளரலைன்னா கண்டிப்பாக அது அடுத்தவர் காரணம் அல்ல, சந்தை காரணம் அல்ல, நிதி நிலைமை காரணம் அல்ல, முழுக்க முழுக்க அது நம்முடைய முடிவு.